ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பலமுறை வாய்ப்பு தரும் 11ஆம் இடத்தின் சூட்சுமங்கள். இதுதான் தலைப்பு. தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். 11ஆம் இடம் பலமான 11ஆம் இடம், பலமுறை வாய்ப்பு தரும் 11ஆம் இடம். ஜோதிட சாஸ்திரத்தில் நெகட்டிவே செய்யாத ஒரு சில வீடுகளும் இருக்கும், நெகட்டிவே செய்யாத ஒரு சில கிரகங்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 11ஆம் வீடு அப்படிங்கிறது மோஸ்ட்லி பெரிய கெடுதல்களை தராத ஒரு இடம். பல முறை வாய்ப்புகளை தரக்கூடிய இடமும் 11 தான். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைப்பது 11ஆம் இடத்தின் சூட்சுமத்தில் தான். புராணங்களில் கூட ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவாங்க. இலங்கேஸ்வரர் தன்னுடைய மகன் இந்திரஜித் பிறக்கும்போது நாரத மாமுனிவரை கூப்பிட்டு, அவர் தான் என் ஜோதிடத்திலே மிகப்பெரிய சக்கரவர்த்தி, கிரகங்கள்லாம் எங்கே இருந்தால் என் பையன் அழிக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக வருவான்னு கேட்கும்போது 11ஆம் வீட்டில் இருந்தால் அற்புதமான சக்தி கொண்டவனாக அவன் பிறப்பானோன்னே நவகிரகங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் 11ஆம் இடத்துல அசையாமல் நிற்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு குழந்தை பெற்றுக்கணுங்கிற அமைப்பு. அதுக்கப்புறம் நாரதருடைய சூட்சுமத்தின்படி, அறிவுரையின்படி சனி பகவான் தன் குழந்தையான மாந்தியை இடத்த மாற்றி வச்சு 12ஆம் இடத்துக்கு கொண்டுட்டு போய் அதனால் இந்திரஜித் மரணம் அடைஞ்சாருங்கிறது புராண கதை. ஸோ புராணங்களிலேயே இந்த 11ஆம் இடம் என்பதின் வலுவை குறிப்பிட்டிருப்பது தான் இந்த அமைப்பை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 11ஆம் இடம்ங்கிறதுல ஒரு சூட்சம் என்னென்னா, உபஜயஸ்தானங்களில் ரொம்ப முக்கியமான வீடாக அது வரும். உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள், நமக்கான வெற்றியை தீர்மானிக்கும் இடங்கள். ஒரு மனிதனுடைய எந்த செயலும் லாபத்தை நோக்கித்தான் இருக்கும். அந்த செயலால் ஏற்படுற விளைவுகளை குறிக்கிற இடம் 11 லாபம். அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நீங்கள் ஒரு போட்டி போடுறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நீங்கள் தனத்தை எடுத்து வைக்கிறீங்க, அந்த பணத்தை முதலீடு செய்கிறீங்க, அதனால் என்ன கிடைக்கும் வீடுங்கிறது 11. ஒன்றைக்கு மேற்பட்ட பல விஷயங்களை மல்டிபிள் பண்ணி திரும்பவும் ஜாதகருக்கு கொடுக்குற அமைப்புங்கிறது 11 உண்டு. இந்த 11ஆம் இடத்துல வலுவான பாவக்கோள்கள் அமர்ந்தவர்கள் தான் உலகின் மிகச்சிறந்த கோடீஸ்வரராகவும் தொழிலதிபர்களாகவும் உருவாகிறார்கள். ஒரு சாதாரணமான நிலையில் இருந்தாலும் கூட பலமான பாவிகள், வலுப்பெற்ற பாவிகள் 11ஆம் இடத்தில் அமரப்பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வேறு லெவலில் இருப்பாங்க. எந்த வழியிலும் சூட்சுமமாக தங்களின் வெற்றிகளை தீர்மானித்து கொள்ளும் தகுதி படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த எந்த வழியிலும் சூட்சுமமாக வெற்றி பெறக்கூடிய யோகிதைகள் இவங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். எல்லா விதத்திலையும் சாமதான பேத தண்டம்ங்கிற அனைத்து உபாயங்களையும் கைகொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இங்கே யார் வேணாலும் இருக்கலாம். இந்த வீடு காலியாக இருந்தால் கூட 11ஆம் இடத்தை யாராவது பார்க்கிறார்களா என்பது அடிப்படையிலும் கூட 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலும் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் தரும். இது வெற்றியை மீண்டும் மீண்டும் நமக்கு பரிசளிக்கும் ஒரு இடம். சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாச்சே சார், அதனால் அதில் இடைஞ்சல் வராதானா? இருக்கும். பாதகம் 1, 2 இருக்கலாம், ஆனாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வீடு தான் 11. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் சரி, அந்த கிரகத்தின் காரகத்துவ ஆதிபத்திய பலன்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் 11ஆம் இடத்துல உங்கள் லக்னத்துக்கு 11 இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரசாங்கம் ரீதியான ஒரு சலுகைகள் மீண்டும் மீண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதிகாரம் மிக்கவர்களுக்கான தொடர்புகள் மீண்டும் மீண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதன் மூலம் லாபம் இருக்கும்.
சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், உங்கள் லக்கணத்துக்கு 11ல் இருக்காருன்னா பிரயாணங்களின் மூலமான ஆதரவு, நீர்நிலைகள் திரவ பொருட்கள் மூலமான ஆதரவு, விளை பொருட்கள் உண்ணும் பொருட்கள் மூலமான ஆதரவு, தாயாதி வர்க்கத்தின் மூலமான ஆதரவுகள் மீண்டும் மீண்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு லாபஸ்தானத்தில் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமியினால் லாபம், தொடர்புகளால் லாபம், சகோதர வர்க்கத்தினால லாபம், கட்டுமானத்துறையினால் லாபம், ரியல் எஸ்டேட் தொழிலால் லாபங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடச்சிட்டே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பூமியை வாங்கக்கூடிய தன்மையை 11ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், உங்கள் லக்கணத்துக்கு 11ல் புதன் இருக்கிறார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அறிவுசார் விஷயங்கள் மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி முடிக்கக்கூடிய அமைப்பு, பேச்சாற்றல் செயலாற்றல் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் போன்றவை இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். உங்களுடைய அறிவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வைக்கலாங்கிற அளவுக்கான வலிமை அந்த இடத்துல கிடைக்கப்பெறும். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலே நீங்கள் தனம் சேர்ப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். பல வழிகளில் பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பல வழிகளில் பணம் சேர்க்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, பணத்தை நிறைய இடங்களில் முதலீடு செய்து வைத்து விட்டு அதன் மூலமான வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான யோகிதைகளும் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தாலே வாழ்க்கை துணை மூல ஆதாயம், பெண்களால் ஆதாயம், பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்களில் லாபங்கள், ஆதாயங்கள், மேலும் கவர்ச்சிகரமான பொருட்களை அனுபவிப்பது, வாழ்வியலில் வெற்றி பெறுவது, லக்ஸரியஸான வாழ்வியல் முறைகளின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிப்பதுங்கிறத பல விதமாக மல்டிபிள் பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிற்சாலைகள்னால் ஆதாயம், கழிவுப் பொருட்கள்னால் ஆதாயம், வேலைக்காரர்களால் ஆதாயம், பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள்னால் ஆதாயம், நிதானமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக பல வகை வரவுகள், மேலும் மக்களுடைய அபிமானம் பெறுவதற்கு 11ல் சனி இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. மக்கள் அபிமானம் பெறுவது, அரசியல் தலைவர்களாக மிளிர்வதுங்கிறதெல்லாமே இது கொடுக்கும். மீண்டும் மீண்டும் கிடைக்கும், ஒரு தடவை இல்லை, பல முறை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்கிறது இந்த 11ஆம் இடத்தினுடைய சூட்சுமம். கேது 11ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட ஆன்மீக வழியில் ஆதாயங்கள், லாபமேன்மை கருதுவது, மந்திர உபதேசம் பெறுவது, குருமார்களுடைய அனுகிரகம் இருப்பது, மருத்துவத்துறையில் சாதிக்கிறது, சிகப்பு நிற பொருட்கள்னால் ஆதாயம் அடைவது, தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்கும். ராகு 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா கேட்கவே வேண்டாம். அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாவது, மல்டிபிள் லெவலில் சம்பாதிப்பது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகுவது, அதாவது குறுகிய காலத்திலே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான யோகிதை 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான். அது இருக்கிறது மட்டுமில்ல, அவர் தசை நடத்தணும், அந்த பீரியடுங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய. அப்போ 11ங்கிறது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுத்து வெற்றி வாகை சூட வைக்கக்கூடியது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா 2 திருமணத்தை தூண்டிவிடக்கூடிய இடமா அது இருக்கும். இது கூட 7ஆம் அதிபதி பலகீனம் பெற்ற நிலையில், 7ஆம் அதிபதி வலு குறைந்த நிலையில் 11ஆம் இடம் வலுப்பெறும்போது தான் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் 11ஆம் இடத்து சுபக்கோள்களை விட 11ஆம் இடத்து பாவக்கோள்கள், அதுவும் வலுப்பெற்ற பாவக்கோள்கள் தான் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்குறாங்க. அனுபவ உண்மை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேச லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது, செவ்வாய் அங்கேயே இருக்கிறது, சூரியன் அங்கேயே இருக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய. ராகு கேதுகள் கூட இருக்கலாம். இந்த 5 பேரை தான் பாவக்கோள்கள்ங்கிறோம், பாக்கி உள்ளவங்களாம் சுவர்கள். ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடம் இயற்கை சுபருடைய வீடுங்கிறதுனால இங்கே வலுப்பெறும் பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருப்பார், செவ்வாய் நல்லா இருப்பார், சனி கூட ஓகே தான், ராகு கேதுவும் இருக்கலாம், தப்பில்லை. மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான இந்த உபய இலக்கணங்களுக்கு மட்டும் இந்த 11ஆம் இடத்தில் வலுப்பெறக்கூடிய பாவிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. அதில் மிதுன லக்கணம் முதன்மையான இடத்துக்கு வரும். ஏன்னா இது பாவருடைய வீடு, அங்கே செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுவார், சூரியன் உச்சம் பெறுவாருங்கிற வலிமையில் இது ரொம்ப சிறப்பான அமைப்பில் இருக்கும். சனி இருக்கும்போது அவருக்கு நீச்சம்ன்றதை அடைஞ்சிருவார். ராகு கேதுகள் கூட இருக்கலாம், தப்பில்லை. கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் இயற்கை சுபருடைய வீடு தான். இங்கே வலுப்பெறும் பாவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் சூரியன் சனி எல்லாருமே வலுப்பெறுவாங்க. ராகு கேது கூட கெடுதல் செய்ய மாட்டாத ஒரு வீடு. சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடம் புதனுடைய வீடு, அது ஒரு இயற்கை சுபரின் வீடு. இந்த இடத்துல வலுப்பெறும் பாவிகள்னு பார்க்கும்போது சூரியனே நல்ல நிலைமையில் தான் இருப்பார், ராகு கேதுகள் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டாங்க, சனி பெருசாக கெடுக்க மாட்டார், செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தரக்கூடிய வீடாக இருக்கும். சூரியன் நல்லா இருப்பார், சனியும் ஓகே தான், ராகு கேதுகளும் ஓகே தான். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் குரு, அது சந்திரனுடைய வீடு, அது ஒரு இயற்கை சுபருடைய வீடுனாலும் இந்த இடத்துலையுமே ராகு கேதுகள் பெரும் கெடுதலை செய்வதில்லை, சூரியன் பெரும் கெடுதலை செய்வதில்லை, செவ்வாய் சமநிலையிலையும் சனி பகை நிலையிலையும் இருந்து செயலாற்றி விட்டு போயிடுவாங்க.
துலா லக்னத்துக்கு சிம்மச்சூரியன் இருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த இடத்துல வந்து ராகு கேது சனி போன்றவர்கள் கடும் பகை நிலையை பெற்றாலும் கூட செவ்வாய் என்கின்ற கிரகம் அமர்ந்ததினால் மிக சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக போயிடும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல பலம் பெற்ற பாவிகள் அப்படிங்கும்போது சனி நல்ல வலுவடைவார், சூரியன் நல்ல வலுவடைவார், ராகு கேதுகள் நல்ல வலுவடைவாங்க. செவ்வாயை தவிர்த்து மீதி கிரகங்கள் இருக்கலாம். இங்கே தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 11ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக உச்சமாவார். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் எந்த அளவுக்கு வலுவான யோகத்தை தருவாரோ அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு சனி 11 இருக்கும்போது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர். ராகு கேதுகளும் இங்கே இருப்பார்கள், பெரும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சூரியனுக்கு மட்டும் நீச்ச வீடு, அவருக்கும் முறையான நீச்ச பங்கம் கிடச்சிருச்சுன்னா அவரும் யோகத்தை தரக்கூடியவராக மாறிடுவார். மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம்ங்கிறது 11ஆம் இடமாக வரதுனால செவ்வாய் இங்கே இருப்பது வெகு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் இருக்கும்போது முன்னும் பின்னும் கலப்பு பலன்கள் இருக்கும். ராகு கேதுகள் இங்கே உச்ச வலிமை பெறுவார்கள். இதுவும் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சூரியனுக்கும் கெடுதல் இல்லைன்னு தான் சொல்லணும். சூரியனுக்கு இப்போ மகர லக்கணத்துக்கு 11 சூரியன், 8 11 திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, லாட்ரி சீட்டு யோகம், வெளிநாட்டு பயணத்தினால வாய்ப்புகள் முன்னேறுதல்ங்கிறது மாதிரி தான் இருக்கும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் குருவுடைய தனுசு வீடு. இங்கே எந்த பாவி அமர்ந்தாலும் இவர்களுக்கு சிறப்பு தான். சுபர்களும் அமரலாம், பாவிகள் அமரும்போது கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சனி நல்லா இருப்பார், சூரியன் நல்லா இருப்பார், ராகு எதுவுமே பெருசாக கிடமாட்டாங்க, செவ்வாயும் ஓகே தான். மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது, சனி ஆட்சி பெறுவதுங்கிற நிலையிலையும், சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்தில் நுழைவது என்கின்ற அடிப்படையிலும், ராகு கேதுகளும் கெடுக்காத ஒரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னியை தவிர மீதி 3 உபய லக்னங்களுக்கும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல பலமுள்ள பாவிகள் அமரும் யோகிதை உண்டாகும். பலமுள்ள பாவிகள் அமரும் யோகிதை உண்டாகும். ஏன்னா மீனத்திற்கு மகரத்தில் பாவ வீட்டில் பாவிகள் வலுப்பெறும் வீடாக இருக்கும். தனுசுக்கு துலாம் வீட்டில் பாவியான சனி பகவான் வலுப்பெறும் வீடாக அமையும். மிதுனத்திற்கு மேச வீட்டில் வலுவான பாவிகள் அமரும் வீடாக அமையும். கன்னிக்கு மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுலேயும் சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் அது வலுவான வீடாக போயிடும். ஆக 11ஆம் இடம் என்பது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் அமைப்பு கொண்டது. ஒரு கிரகம் உங்களுக்கு 11 உட்காந்து திசை நடத்தினால் நீங்கள் கொடுத்து வச்சவர் தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருக்க நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.